பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ள போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்களினை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவுதான் இந்த உலகம் வளர்ந்திருந்தாலும் இன்றைக்கும் ஏதாவது ஒரு இடங்களில் ஏதாவது ஒரு தயக்கங்கள் இருக்கும் பெண்களுக்கு அவர்களுடைய துறை சார்ந்து அவர்கள் வளர்வதற்கு. ஆகவே இந்த பகுதியின் மூலமாக இப்படி தயங்குகின்ற ஒவ்வொரு பெண்களுக்குமே நிச்சயம் இந்த பகுதியில் இடம்பெறுகின்ற நேர்காணல் அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களே நம்புகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் இணைந்து கொள்கின்ற ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்மணிகளும் தங்களுடைய தடைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தகர்த்தெறிந்து எப்படி இந்த இடத்திற்கு அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் என்பது பற்றிய முற்றுமுழுதான அவர்களுடைய நேர்காணலாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. இந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணல் உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்ணாளுமைகளை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு பெண் ஆளுமை தான் இணைந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய தேசத்திலே இருந்து புலம்பெயர் தேசத்துக்கு சென்று மீண்டும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பின்லாந்து தேசத்தை சேர்ந்த நடன ஆசிரியை திருமதி கஸ்தூரி மாசிலன் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியினூடாக வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்கு முதலில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மிஸ். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். அதாவது நான் ஒரு சிறிய அறிமுகத்திலிருந்து உங்களை எங்களுடைய நேர்களுக்காக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றேன். சொல்லுங்க மிஸ், இந்த பயணம் எவ்வாறாக இருக்கின்றது? இங்கே இருந்து புலம்பெயர்ந்து சென்று மீண்டும் ஒரு பணி நிமித்தமாக இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த பயணம் எவ்வாறாக இருக்கின்றது? நல்லா இருக்கிறது. இலங்கையை சேர்ந்த நான் இப்ப பில்லாந்தில வசித்து வருகின்றேன். இலங்கையில் ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக ஆசிரியர் பணியை மேற்கொண்டேன். இப்போ பில்லாந்தில் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றேன். அதோடு எனது நாட்டிய பள்ளியை உருவாக்கி பரதகலா மன்றம் என்ற நாட்டிய பள்ளியை உருவாக்கி தொடர்ச்சியாக பயணிக்கின்றேன். அங்கு பல நாட்டு மக்கள் பயிர்கிறார்கள். நன்றாக போய்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக மிஸ். அதுக்கு முன்னராக இங்கே நீங்க என்ன மாதிரி உங்களுடைய இந்த ஆசிரியர் பணியை ஆரம்பித்தீர்கள்? உங்களுடைய சார்ந்த ஒரு சிறியதொரு அறிமுகம் இங்கே இருக்கின்ற பொழுது. நான் எனது முதல் பாடசாலை விவேகானந்தா கல்லூரி கொழும்பு, பிறகு பம்பிள்பிடி ஹிந்து காலேஜ். நான் இங்கே இருக்கும்போது நிறைய நாட்டிய நிகழ்ச்சியை செய்திருக்கின்றேன். அதோடு இப்போ கூட தமிழில் ஆர்வம் கொண்டு கட்டுரைகள், கவிதைகள், நாவல்கள், பட்டிமன்றங்கள், பாடல்கள் என்று தொடர்ந்து பயணிக்கின்றேன். தமிழில் அதீத பற்று. நிச்சயமாக அந்த ஒரு துறை இல்லாமல் பல துறையிலையுமே காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக பல துறைகளின் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்குமே நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அதற்கு பின்னதாக உங்களுடைய, அதாவது இலங்கையிலே உங்களுடைய ஊர் பற்றி குறிப்பிடுங்க. நான் தென்மராட்சியை சேர்ந்தனா. எனது ஊர் சாவச்சேரி சங்கத்தானே. அது ஒரு குளிர்ச்சியான பிரதேசம், சோலைகள் அதிகம் கொண்ட பிரதேசம். அங்கு கவிஞர்கள், அறிஞர்கள், கல்வியாளர்கள், கலைஞர்கள் என்று பலவிதமான மக்கள் வாழ்கின்றார்கள். என்ற ஊரை சொன்னாலே எனக்கு ஒரு கர்வம் இருக்கு. நிச்சயமா, கட்டாயம் அது பலருக்குமே இருக்கிறது. தங்களுடைய சொந்த ஊருக்கு எந்த ஒரு தேசத்துல நாங்கள் போய் இருந்தாலுமே மீண்டும் எங்களுடைய சொந்த ஊருக்கு வருகின்ற பொழுது அதிலே ஒரு அலாதி பிரியம் ஒன்று காணப்படுகின்றது. அந்த ஒரு சந்தோஷம் உங்களுடைய இந்த பேச்சிலே தெரிகின்றது. நிச்சயமாக. சரி, இவ்வாறாக நீங்க ஒரு ஆசிரியர் துறையில் வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இவ்வாறாக வந்தது? எனக்கு ஆசிரியர் துறையில் வரவென்ற உந்துதலை தந்தது எனது தந்தை. இப்போ தந்தை மறைந்து விட்டார், 1 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த எழுத்துத்துறையில் ஆர்வம், ஆசிரியர் துறை. எனது தந்தை குறுகிய கால பகுதியில் ஆசிரியராக இருந்தவர். சாவச்சேரி இந்துவின் சாதனை மாணவன் என்ற என்னுடைய அப்பா. அவர் வழிகாட்டலில் தான் நான் இந்த துறையில் வந்தேன். அதோட நாட்டியத்துறை. நாங்கள் 5 பொம்பளை பிள்ளைகள்.
5 பேரையும் விரும்பின மாதிரி படிப்பிச்சவர். இப்போ எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கின்றோம். அதுக்கு காரணம் அப்பா. கட்டாயமா பெண் பிள்ளைகளுக்கு எப்பவுமே முதலாவது நாயகன் என்றா அப்பாவை கூறிக்கொள்ள முடியும். கட்டாயமா குறிப்பாக ஆண் பிள்ளைகளை தாண்டி பெண் பிள்ளைகளுக்கு அப்பா மேல் தான் அதிக பற்றிருக்கும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து அது முடியாமல் போக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளின் வாயிலாக சாதித்திருக்கிறார்கள். அதனூடாக வந்து உங்களுக்கு இந்த நாட்டிய துறையின்பால், இந்த பரதநாட்டியத்தின் பால் எவ்வாறான ஆர்வம் வந்தது உங்களுக்கு? சிறு வயதில் முதல் பரதநாட்டியம் கேட்டேன். எங்களோட குடும்பம் ஒரு இசை குடும்பம். எனது தாத்தா, அம்மாவின் அப்பா ஒரு பிரபலமான கலாநிதி, பஞ்சாபியேஷன். அதே மாதிரி எனது அப்பாவின் அப்பா சண்முகம், அவரும் ஒரு பல்லவி சுரம் வாசிப்பதில் அவருக்கு நிகர் அவரே என்று சொல்லுவார்கள். இப்போ 2 பேர்ட்ட ஆசீர்வாதமும் வழிகாட்ட அவன்ற அந்த இதுவும் எனக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கள்கிட்ட விட்டு எல்லாருமே இசையில் கொஞ்சம் பற்று அதிகம். அதால இது வந்தது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக அது ஒரு பரம்பரையாக இருக்கின்ற ஒரு விடயம் தான். வந்து குறிப்பாக இந்த கலைத்துறைகள் எடுத்துக்கொண்டாலே வந்து அது ஒரு பரம்பரையாக கடத்தப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. வேறு துறைகளுக்கு உள்ளே இருக்கின்ற ஆர்வம் வந்து நாங்கள் வாழ்கின்ற காலப்பகுதியில் அல்லது போனால் ஒவ்வொற்றை பார்த்து அவற்றின் மீது ஒரு அலாதி பிரியம் அல்லது ஆர்வம் வந்து வரலாம். ஆனால் இந்த கலைத்துறைகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் நிச்சயம் அது ஒரு பரம்பரையாக கடத்தப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் இன்று வரைக்கும் சிறு வயதில் தொடங்கி உங்களுடைய இந்த நடனத்துறை இன்று வரைக்கும் நீங்க புலம்பெயர்ந்து தேசத்துக்கு சென்றாலுமே அங்கேயுமே வந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கையில் வந்து புலம்பெயர் தேசத்துக்கான பயணம் உங்களுக்கு எவ்வாறாக அமைந்தது? நான் பின்லாந்து நாட்டில் வசிக்கிறேன். அங்கே நான் போக மட்டும் ஒரு நடன ஆசிரியர் இருக்கவில்லை, நான் தான் ஆரம்பித்து வச்சேன். இப்போ கல்வி கற்பிக்கிற அளவுக்கு அங்கே உருவாகியிருக்கிறாங்க மாணவர்கள். நிச்சயமாக அதற்கு உங்களுடைய அந்த ஒரு உந்து சக்தி தான் காரணம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக வந்து புலம்பெயர் தேசங்களில் ஒரு சில நாடுகளில் அதிக அளவில் தமிழர்கள் செறிந்து வாழ்கிறார்கள். உதாரணமாக கனடா, லண்டன், பிரான்ஸ் இவ்வாறான நாடுகளில் வந்து அதிக அளவிலான தமிழர்கள் செறிந்து வாழுகிறார்கள். ஆகவே அங்கே வந்து எங்களுடைய கலைகள் பாரம்பரியங்களை பறைசாற்றுவதில் அல்லது வந்து கடத்துவதில் பெரியதாக சவால் தெரிவதில்லை. நீங்கள் குறிப்பிட்ட இந்த பின்லாந்து தேசத்தில் வந்து எனக்கு தெரிந்து குறைவான தமிழர்கள் தான் வாழ்கிறார்கள். நிச்சயமாக அந்த ஒரு தேசத்திலே போயிட்டு நீங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய இந்த கலை பண்பாட்டு விஷயங்களை வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டீர்கள்? அங்கே என்னென்னா அங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் கூட தமிழில் கொஞ்சம் அங்கத்த மொழி இல்லாட்டி ஆங்கிலத்தில் படிக்கிறார்கள். அதால் கொஞ்சம் தமிழில் நான் கொஞ்சம் அக்கறை கொண்டு அவர்களோட ஆங்கிலம் கலக்காமல் கதைக்கிறதுக்கு நான் முதல் அவர்களுக்கு வழிகாட்டினேன். இப்போ பரவாயில்லை, இப்போ கொஞ்சம் எங்களோட பண்பாட்டோட அவங்க செய்கிறாங்க. முதல் ஆரம்பத்தில் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ ஓகே, இப்போ அவங்க பழகிட்டாங்க. இப்போ தமிழில் கதைக்கிறாங்க, தமிழ் பண்பாட்டோட நடக்கிறாங்க. இப்போ 2 கோயில் நான் போய்க்கலாங்க, கோயில் இருக்கவில்லை. நான் இப்போ 2 கோயில் வந்துட்டு தமிழ் ஸ்கூல் இருக்குது, நல்ல முறையில் போய்கொண்டிருக்கு. அவ்வாறு இருக்கையில் வந்து இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது? அங்கே போய் நான் ஒரு நாடக பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும், பரத கலாமன்றம் இவ்வாறான ஒரு நாடக பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எவ்வாறாக வந்தது? ஏனென்று பார்த்தோம்னால் அதிக அளவில் தமிழர்கள் இல்லாத ஒரு பிரதேசம். அங்கே போய் வந்து இவ்வாறான ஒரு என்னுடைய கலையை, பரத கலையை வந்து அங்கே உள்ள மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும், மேற்குலக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எவ்வாறு வந்தது? சவாலாக இருக்கவில்லையா உங்களுக்கு? நான் இங்கே படிப்பிச்சேன், நான் தானே பரதநாட்டியம் படிப்பிச்சேன். நான் அங்கே விடக்கூடாதுன்னு ஒரு உந்துதல் என்கிட்ட இருந்தது. எப்படியும் நான் என்றாலும் செய்து பரதநாட்டிய வீடியோ கணக்கு போட்டு கொண்டிருந்தேன். நான் அது இயற்கையாகவே எனக்கு என்னுள்ள இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதனுடன் இணைந்து பார்த்தோமானால் வந்து நீங்க அங்க ஒரு நடன பள்ளியை வைத்திருக்கிறீர்கள். அதை தாண்டி வந்து அங்கே ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அங்கே உள்ள மொழியை வந்து கற்பித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அந்த அனுபவம் எவ்வாறாக இருக்கின்றது உங்களுக்கு? நான் அங்க தொழில் கல்வியை படிச்சு அந்த மொழியில படிச்சு இப்போ ஒரு ஆசிரியர் பயிற்சியை முடிச்சு ஒரு முழுமையான ஆசிரியராக இருக்கின்றேன்.
ஆம், எனக்கு முதல் நிறைய சவால் இருந்தது அந்த மொழியை கேட்கும்போது. என்னென்னா ஃபினிஷ் மொழி ஒரு மாறுபட்ட மொழி. ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமான மொழி. அந்த சரியான தமிழுக்கும் ஃபினிஷுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. அது அங்கத்த கலாச்சாரம், அங்கத்த மக்கள் நார்மலாக வெறுற மொழியான பிற கலாச்சாரங்களோட வாரது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மொழி சரியான கஷ்டம். நான் வேணுமெண்டா 2-3 சொற்கள் சொல்கிறேன். சரியான கஷ்டம்தான். ஆனால் வேறு ஒன்றும் செய்யலை. அங்கே எங்களுக்கு உதவி இல்லை. அப்போ நாங்கள் எப்படியும் படிக்க வேண்டிய கட்டாயம். அதால் நான் முதல் போனோடனே தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சி எல்லாத்தையும் பார்க்காம விட்டுட்டேன். அங்கத்த வீடியோ, அங்கத்த தொலைக்காட்சி அதெல்லாம் பார்த்து கொண்டு, அதால தான் கொஞ்சம் கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த மொழி தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்கின்ற பொழுது எல்லாருமே கூறுகின்ற ஒரு விடயம் நாங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள், அந்த மொழியை கதைக்கின்றவர்களுடன் உரையாட வேண்டும். எங்களுக்கு பல விடயங்கள் தெரியாட்டிக்கு, பல சொற்கள் தெரியாமல் இருந்தாலுமே எங்களுக்குள்ள ஒரு குறுகிய மனப்பான்கு இல்லாமல், கதைக்க தெரியாது, பழக தெரியாது இல்லாமல் பழக வேண்டும். அவ்வாறாக பழகின்ற பொழுதுதான் அவர்களுடைய மொழியையுமே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டோமானால் எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது சிங்கள மொழியை நாங்கள் கற்றுக்கொள்வது. பாடசாலைகளிலே பாடத்திட்டங்களில் சிங்கள மொழி தற்காலத்தில் இருந்தாலுமே கூட பலருமே கதைக்கிறதுக்கு பயப்படுகின்றோம். இருந்தாலும் நாங்கள் அந்த வெக்கத்தை விட்டு அந்த மக்களுடன் இணைந்து ஒன்றாக பழகுகின்ற பொழுது எந்த ஒரு பயமும் தயக்கமும் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். நீங்க என்ன மாதிரி இந்த கருத்துக்கு உடன்படுகிறீங்களா? அங்க கல்வி அறிவு உயர்ந்த மட்டத்துல தான் இருக்கு பின்லாந்து. அவங்க கொஞ்சம் சமத்துவம் என்னென்னா எல்லாருக்குமே அவங்க உதவி செய்வாங்க. சமத்துவத்தை பேன்ற ஒரு இது. போட்டி அங்கே குறைவு. கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து செயல்படணும்னு நினைக்கிற ஒரு சமுதாயம் அங்கே இருக்குது. அப்போ அவங்க என்னென்னா நாங்கள் மொழி அவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்க நிறைய. என்னென்னா அங்கத்த மொழி நாங்கள் படிக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். எங்களோட மொழியை படிக்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் போகல அவங்க இப்போ படிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள நாடு தான் பின்லாந்து. கல்வி அறிவில், கல்வி திட்டத்தில், மகிழ்ச்சியில், ஒன்றிணைந்து செயல்படுறதில் முக்கியமான ஒரு நாடு பின்லாந்து. அப்போ எனக்கு சவால் இருந்தாலும் அவங்க எங்களுக்கு வழிகாட்டுவாங்க. நல்ல சமத்துவம், பரந்துபட்ட கல்வி அறிவு, பரந்துபட்ட சமத்துவத்தை கொடுக்குற ஒரு நாடு. அது என்றபடியா நான் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி மிஸ், நீங்க அறிமுகத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு விடயம் பரதநாட்டிய கலை மாத்திரம் இல்லாமல் இந்த எழுத்துத்துறை, இலக்கியத்துறையின் பாலுமே எனக்கு பல ஆர்வம் இருக்குன்னு கூறியிருந்தீர்கள். அப்பாவினுடைய வழியாக அந்த ஆர்வம் வந்தது என்று கூட கூறியிருந்தீர்கள். அதனூடாக பல நூல்களையுமே எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த இசைத்துறை சார்ந்து, பரதநாட்டிய துறை சார்ந்து பல நூல்களையும் எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். அந்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் 100க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கின்றேன். அது மாதிரி நாவல்கள் ஒரு 25 நாவல்கள் எழுதியிருக்கின்றேன். இசை நாட்டிய நூல்கள் ஒரு 7 நூல்கள் வெளியிட்டு இருக்கின்றேன். வருஷம் எனது தாத்தா கலாநிதி பஞ்சாபியேஷன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி ஒவ்வொரு வருஷமும் அந்த நூல்கள் வெளியிட்டு கொண்டு வாரேன். அதை விட பட்டிமன்றம் செய்து கொண்டு வாரேன். பாடல் இந்த முறை போன மாதம் 14ஆம் தேதி எனது முதல் பாடல் அம்பாள் கீதம் வெளிவந்தது. இப்போ இந்த மாதம் 24ஆம் தேதி எனது அப்பாவுக்கான பாடல். அப்பா இறந்துட்டார், போன வருஷம் இறந்துட்டார். அப்போ 1 வருட பூர்த்தி அந்த தினத்தில் அப்பா நினைவூட்டும் முகமாக அப்பா என்ற பாடல் ஒன்று வெளிவருது. ஆனால் இந்தியாவில் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு சந்தர்ப்பம் தாராங்க. இலங்கையில் கொஞ்சம் என்ன தெரியாது. நான் 14 வருஷத்துக்கு முதல் போயிட்டேன். இந்தியாவில் 6 விருது தந்திருக்கிறாங்க. நாட்டியத்துக்கும் ஆடல் நாயகி, சங்கப்புலவர் விருது, உலக பாவலர் தந்தது சங்கப்புலவர் விருது. இப்போ நந்தவன ஃபவுண்டேஷன் எனக்கு சாதனை பெண் விருது தந்திருக்கு. அதை விட தமிழ் தென்றல் என்று தமிழுக்காக தந்திருக்கு. நான் தமிழையும் நாட்டியத்தையும்
தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு உந்துதல் தரத்துக்கு முதல் அப்பா தந்தவர். எதுக்கும் எனக்கு அப்பா உற்சாகம் தருவார். இப்போ அப்பாவும் இல்லை. இலங்கையில் கொஞ்சம் நான் கவனிக்கப்படவில்லை என்று யோசிக்கிறேன். நிச்சயமாக ஒரு கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனவருத்தம் என்று கூட அந்த நீங்க கூறின இந்த ஒரு ஆதங்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்று பார்த்தோமானால் பல கலைஞர்கள் தாங்களாக முன் வருவதில்லை. அப்படி முன் வந்தாலுமே பல ஊடகங்களோ பல நபர்களோ அவர்களை கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். இருந்தாலுமே நாங்கள் எங்களுடைய அந்த மனதில் இருக்கின்ற ஆதங்கத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களை தளர விடாமல் எங்களுடைய பணியை சிறப்பாக செய்தால் இன்று ஒரு நாள் கட்டாயம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுவோம், எல்லோராலும் தெரிய வேண்டி வரும் என்று சொல்லிட்டு நானும் உங்களை விட வயது குறைந்த ஒரு பெண் தான், இருந்தாலுமே ஒரு சின்னதான ஒரு இது உண்டு. நீங்கள் கலைகளில் இருக்கின்ற அந்த ஆர்வத்தை கைவிடாமல் இன்னும் அடுத்தடுத்த வார சந்ததிக்குமே கடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இது பெண்ணாளுமை நிகழ்ச்சி. எங்களுடைய சமூகத்திலே பல பெண்கள் இவ்வாறாக ஆளுமை நிறைந்த பெண்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் கூறினது போல பல பேர் கவனிக்கப்படாமல் இருக்கின்றார்கள். இதன் காரணமாக பலர் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வராமல் கூட பல பேர் இன்றுமே குடும்பத்திற்குள் வீட்டுக்குள் முடங்கி கொண்டிருக்கதான் இருக்கிறார்கள். இருந்தாலுமே ஒரு சில பெண்கள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு சாதனை பெண்ணாக வருகின்றார்கள். இவ்வாறாக இந்த அடங்கி இருக்கின்ற என்னதான் தாங்கள் ஒரு ஆர்வத்தை வைத்துக்கொண்டு வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு நீங்கள் கூறுகின்ற ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும்? மொழி கலக்காம தமிழ்ல பற்றி சொல்லணும்னா மொழி கலக்காம கதைக்க பழகணும். வேற நிறைய நூல் படிக்கணும்னு நான் சொல்வேன். என்னென்னா நூல் கணக்கு படித்தா தான் மற்றவர்களோட கலந்துரையாடும் போதோ அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும் போதோ அது எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். வேற வீட்டுக்குள்ளே இருக்காம கொஞ்சம் எங்களையும் பற்றி யோசித்து செயல்படணும் என்று நான் இதில் கூறிக்கொள்வேன். நிச்சயமாக குறிப்பாக இந்த குடும்ப பெண்கள், வீட்டில் இருக்கின்ற குடும்ப பெண்கள் தங்களை பற்றி கவனிப்பதில்லை யாருமே. குடும்பத்துக்காகவும் அதன் பின்னர் பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய முதலில் கணவருக்காகவும் அதன் பின்னர் பிள்ளைகளுக்காகவும் அதன் பின்னர் அவர்களுடைய குடும்பத்துக்காக குடும்பத்திற்காக மட்டுமே உழைத்து கொண்டு இருக்கிறார்களே தவிர்த்து தாங்களும் தங்களையும் கொஞ்சம் கவனித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இப்ப நீங்க வீடுகளை விட்டு வெளியிலே செல்லாவிட்டாலும் கூட வீட்டுக்குள்ளே இருந்து கூட ஒரு சிறிய தொழில் முயற்சி ஒன்றை செய்யலாம். உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆற்றலை நீங்க வெளிக்கொண்டு வரலாம். உதாரணமாக நீங்க சொன்னது போல எழுத்துத்துறையின்பால் ஆர்வம் இருக்கின்றவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம். அது நேரம் இந்த தையல் கலை வேறு இதர கலைகளின் பல ஆர்வம் இருக்கின்றவர்கள் வீட்டுக்குள்ளே நீங்க கட்டாயம் வெளி பிரதேசத்துல வந்துதான் உங்களை வெளிப்படுத்தணும் இல்லை, வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே செய்யலாம். அதற்கேற்ற தொழில் தகமைகளுமே தற்காலத்தில் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் கூறியிருக்கலாம் தொழில்துறை இல்லை, எங்களுக்கான தளங்கள் இல்லை என்று கூறியிருந்திருக்கலாம். ஆனால் தற்போது இந்த சமூக வலைத்தளங்களுடைய பெரு வளர்ச்சியின் காரணமாக வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டுமே தொழில் முயற்சி செய்யக்கூடிய மாதிரியாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களும் எடுத்துக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். அதனுடன் இணைந்து எனக்கு இன்னும் ஒரு கேள்வி ஒன்று ஆரம்பத்திலே கேட்க நினைத்தினான். இந்த எழுத்து துறையில் பார்த்தோமானால் மற்ற துறைகளில் பார்க்க, அதாவது எழுத்து துறைக்குள்ள இருக்கின்ற கட்டுரை எழுதுவதாக இருக்கலாம், கவிதை எழுதுவதாக இருக்கலாம், பாடல் எழுதுவதாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் தாண்டி நாவல் என்று பார்க்கும் பொழுது அது ஒரு தனித்துறையாக இருக்கின்றது. நாவல் என்றது ஒரு பெரிய ஒரு நீண்ட பரப்பை கொண்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. நாவல் எழுதுவதன் பால் உங்களுக்கு எவ்வாறாக ஆர்வம் வந்தது? நாவல் எழுதினது முதல் 20 எழுத்தாளர் சேர்ந்து எழுதினாங்க. ஒரு சாதனை புத்தகம் மாதிரி. என்னென்னா வேறு நாட்டில் இருந்து ஒரு ஆள் துவங்க அந்த ஆள் முடிக்கிற இடத்துலேருந்து மற்றாள் கொண்டு போகிற மாதிரி. அது எங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டினது, தொடர்ந்து பயணிக்கணும் என்று. நாவல் உறவுகள் தொடர்கதை என்ற ஒரு நாவல் நான் 2வது பாகம் எழுதினான். பிரான்ஸ்லேருந்து துவங்கினது, பிறகு வேறு நாடுகள், இந்தியாவில் முடிஞ்சது, அப்படித்தான் அந்த நாவல் போனது. 25க்கு மேற்பட்ட நாவல் எழுதியிருக்கிறேன். அதோட நான் என்னென்னாலும் நாவலில் நான் என்ற குரல் வடிவில் கொடுக்குறேன். நான் நிறைய யூடியூப்பில் நான் போட்டிருக்கிறேன். அதுவும் சங்கதன கஸ்தூரி என்ற பெயரில் தான் அதுகள் வரும்.
டான்ஸு கிளாசிக்கல் டான்ஸ் கஸ்பு என்ற பேரில் நான் என்னுடைய டான்ஸை கிழமைக்கு ஒரு 3-4 வீடியோ கூட போட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு வேலை பளு இருந்தாலும் நான் அதை விடாமல் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து அந்த வீடியோவை நான் வெளியிடுவேன். அதை விட தொலைக்காட்சி தொடர் ஒன்றுல நான் செய்து கொண்டு வரேன். என்னென்ன பாவங்கள் பேசிடும் பரதநாட்டியக்கல்ல ஆசிரியர்களின் முக்கியத்துவம், பிள்ளைகளுக்கு சம்மந்தப்பட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான விடயங்கள் அப்படின்னு சொல்லி கிழமைக்கு கிழமை நான் வெளியிட்டு கொண்டு வரேன். அதாவது உங்களுடைய இந்த கலைத்துறையின் பால் இருக்கின்ற இந்த ஆர்வம் நீங்கள் இந்த தற்பொழுது கூறின விடயத்தின் பால் இருந்து விளங்குகின்றது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் வந்து பலரும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்து தங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. இருக்கின்ற இந்த நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தான் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னதான் எங்களுக்கு வேலைப்பள் இருந்தாலுமே அந்த நாளுக்குரிய நேரத்தை வந்து ஒழுங்குபடுத்துவது எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்ற. இந்த டைமுக்கு இந்த வேலையை முடிக்கணும்னா அந்த வேலையை எல்லாம் முடித்தால் வந்து ஒரு நேரம் எங்களுக்கு கட்டாயம் மிச்சமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் இவ்வாறான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று விளங்குகின்றது. நீங்கள் எவ்வாறாக நேரத்தை முகாமைத்துவம் செய்கிறீர்கள்? நான் நேரத்தை கடைப்பிடிப்பேன். ஏனென்றா அப்பாவில இருந்து வந்தது அந்த நேரம் கடைப்பிடிக்கிறது. இன்றைய கூட நான் ஆரம்பத்தில் அது முதல் வந்துட்டேன். என்ன நிகழ்வென்றாலும் நான் என்னைய முதலே தயார் செய்து கொள்வேன். வேற முதலே திட்டமிடுற குணம் இருக்கு. அப்பாட்ட இருந்து வந்தது உண்மை பேசுறது, நேரம் திட்டமிடுறது, ஒழுக்கம் பண்ணுறது, அதிலெல்லாம் அப்பாட்ட கொஞ்சம் அப்பா ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு மனிதன். அப்போ அப்பாட்ட இருந்து எங்கள்கிட்ட வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக, கட்டாயமாக அப்பாதான் எங்களுக்கு எல்லாமே. பெண் பிள்ளைகளுக்கு அப்பாதான் ஒரு முதல் நாயகன் என்று கூட நாங்க சொல்லிக் கொள்ளலாம். பல விடயங்களில் உங்களுடைய அப்பாவிடமிருந்து நீங்க கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் நீங்க இங்கே இருந்து ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறீர்கள். அதன் பின்னர் வந்து புலம்பெயர் தேசத்திலும் இன்று வரையிலும் ஆசிரியர் துறையின்பால் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு நாடக ஆசிரியராக கூட இருக்கின்றீர்கள், குருவாக இருக்கின்றீர்கள். இவ்வாறான உங்களுடைய இந்த தொடர்ச்சியான பயணத்திற்கு ஒரு கட்டாயம் வழிகாட்டியாக ஒருவர் இருந்திருப்பார். ஒருத்தருடைய வழிகாட்டல் அல்லது உந்துதல் இல்லாவிட்டால் நீங்க இவ்வளவு காலம் பயணித்திருப்பீர்கள், இவ்வளவு விருதுகளை பெற்றிருப்பீர்கள், இவ்வளவு சாதனைகளை படைத்திருப்பீர்களா என்று சொன்னால் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம் தான். அவ்வாறாக உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக நின்றவர்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். எனது ஆசிரியர்களை சொல்லுவேன். அவர்களும் எனக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதோட அப்பாண்ட எழுத்தாற்றல், அப்பாண்ட உந்துதல், இந்த குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணும். சரியான முறையில் எனக்கு வழிகாட்டுவாங்க. இன்னும் ஒரு கேள்வி கூட, இவ்வளவு காலம் இந்த பயணத்தில் வந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. என்னென்னா குழந்தைக்கு மருத்துவம் செய்து பிறகு குழந்தை கிடைச்சி பிறகு குழந்தை இறந்து அதிலிருந்து மீண்டு நான் திரும்பவும் வந்திருக்கிறேன். நான் என்னென்றாலும் ஒன்று எடுத்துனேன்னா அது முடிக்காம விட மாட்டேன். அது என்னில் அது എൻ്റെ தைரியம்னு சொல்லுவேன். എൻ്റെ அதுதான் எனக்கு பலம். அதுதான் பலவீனமும். என்னென்னா நான் ஒரு நம்பிக்கை இருக்கு என்னட்ட. நான் இது செய்ய முடியாதென்று ஒன்றும் இல்லை என்று நினைப்பேன். அதுதான் என்னைய திரும்ப திரும்ப எழும்ப வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக அது ஒரு பல பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக கூட நான் சொல்லுவேன். எந்த ஒரு விடயத்துக்குமே நாங்கள் பயந்து இதை என்னால் வந்து செய்ய முடியாது, இந்த காரியத்தை வந்து செய்ய முடியாது, இந்த வேலையை செய்ய முடியாது என்று இருக்காமல் வந்து முடியும், முயற்சித்து பார்க்கலாமே. முடியாவிட்டாலும் வந்து முயற்சித்து பார்ப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது தானே. அது முயற்சித்து பார்த்து வெற்றியளித்தால் பரவாயில்லை, தோல்வி அடைந்தால் வந்து நாங்கள் மீண்டும் ஒரு தடவை வந்து முயற்சிக்கலாம். அடிமேல் அடி வைத்தால் தான் அம்மியும் நகரம் என்று கூறுவார்கள். அதே மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்களுமே வந்து இந்த ஒரு விடயத்தை கட்டாயம் நீங்க மனதில் வந்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முயற்சி செய்தல் வேண்டும். முயற்சி செய்தால் கட்டாயம் எப்படி என்றோ ஒரு நாள் வந்து எங்களுடைய இலக்கை அடைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி மிஸ், அதனோட நினைத்து வந்து பார்த்தோம்ல இன்னும் ஒரு கேள்வி கூட, புலம்பெயர் தேசத்திலே அந்த மாணவர்களுடைய பங்களிப்பு எவ்வாறாக இருக்கின்றது? தமிழை கற்றுக்கொள்வதிலும் சரி, அல்லது போனால் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் சார்ந்த விடயங்களை எடுத்துக்கொள்வதிலும் அவர்களுடைய ஆர்வம் எவ்வாறாக இருக்கின்றது? இப்போ நான் இருக்கிற நாட்டில் இப்போ தமிழ் பற்றோடு நடக்கிறாங்க.
தமிழ் கதைக்கிறாங்க கூட. முதல் அப்படி கதைக்கிறது இல்லை. இப்போ கொஞ்சம் தமிழ் கோயில் வருது, ஆகம முறைப்படி பூசைகள் நடக்குது, அதுக்கு கலாச்சார ஒடியோட போகிறாங்க. இப்போ நான் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. பிள்ளைகள் க்கு தெரிந்திருக்கு மொழி கலக்காமல் கதைக்கிறதுக்கும், வேறு மொழி கலாச்சாரத்தோட எங்களோட கலாச்சாரத்தை கலக்காமல் இருக்கிறதுக்கும், மற்றவர்கள் பெரியோருக்கு நமஸ்காரம் செய்வதற்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இப்பத்த பிள்ளைகளுக்கு நான் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை என்று நான் சொல்லுவேன். கலாச்சாரம் கலக்காம பழகுறாங்க. நிச்சயமாக. ஆனாலுமே நான் அறிந்த ஒரு விடயம், கேள்விப்பட்ட ஒரு விடயம் புலம்பெயர் தேசத்தில் தற்போது இருக்கின்ற அந்த தலைமுறையினர் 3ஆம் தலைமுறையினர். எங்களுக்கு முன்னம் 2 தலைமுறைகள், இப்ப இருக்கின்ற பிள்ளைகள் 3வது தலைமுறை பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அவர்களிடத்தையே இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற தமிழர்கள் தொடர்பாக நான் கதைத்துக் கொள்கின்றேன். 2ஆம் தலைமுறையினர் முழுதாக எங்களுடைய கலை பண்பாடு சார்ந்த விடயங்கள், தமிழ் சார்ந்த விடயங்கள் எல்லாமே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 3ஆம் முறையினர் பிள்ளைகளிடத்தை அந்த விடயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற மாதிரி பலருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றனர். அவ்வாறு இருக்கையில் இனி வரப்போகின்ற சந்ததியினர் இவ்வாறான எங்களுடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விடயங்களை இவ்வாறாக ஏற்றுக்கொள்வார்கள். இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்னுடைய நாடை வச்சு கொண்டு தான் நாங்கள் சொன்னான். உங்களுக்கு இருக்கிறாங்க வேறு வேறு நாடுகளில் தமிழ் பிள்ளைகள் எல்லாம் அதிகம். எங்களோட நாட்டில் பொறுத்தவரை இப்போ கலாச்சாரம் பேணப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன். எங்களோட நாடும் அதுக்கு எங்களோட வேறு நாட்டு கலாச்சாரத்தை மதிக்கிறாங்க. அதால் எங்களோட நாட்டிலேருந்து கொண்டு போகப்படுதுன்னு நான் கருதுகிறேன். இப்போ பாடசாலையில் எங்களோட பாடசாலை என்னென்னா 7 வயதில் தான் பிள்ளைகள் எங்களோட பாடசாலைக்கு போகிறாங்க. அவங்க என்னென்னா எல்லா கலாச்சாரமும் பேணப்படுதாங்க. அவங்களோட விழாக்கள், இப்போ தமிழ் விழாக்கள்னா அதுக்கேற்ற முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்னுடைய பாடசாலையிலையும் தீபாவளி அப்படியான விசேடங்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மறைமுகமாக இருந்தாலும் அடுத்தடுத்த சந்ததி வெறும் என்று நான் நினைக்கிறேன். அது அழிந்து போகாது தமிழ் என்று நினைக்கிறேன். கட்டாயமாக அது கட்டாயம் கடத்தப்பட வேண்டும். இவ்வாறானவர்களின் ஊடாக, உங்களை போன்று இருப்பவர்களின் ஊடாகத்தான் இந்த அடுத்தடுத்த சந்ததியினருக்கும் கடத்தப்படும் என்று நினைக்கின்றேன். நான் என்னுடைய கிளாஸ்ல, என்னுடைய பரதகலா மன்றத்தில் வார மாணவர்கள் ஒரு 70 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே மாணவர்கள் தமிழில் கதைக்கணும் என்று நான் கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிறேன். வேறு மொழி கலக்காம. நான் ஃபினிஷில் நல்லா கதைப்பேன். நான் ஃபினிஷில் கதைச்சாலும் நான் எந்த நாட்டிய பள்ளியில் அவங்க தமிழில் தான் கதைக்கணும். கூட நான் எல்லா விழாக்களும் நான் இந்த ஸ்கூலில் செய்வேன். ஆண்டு விழாவிலிருந்து ஒவ்வொரு விழாவும் நான் கைவிசேஷம் கொடுக்குற முறை கூட என்னுடைய பரதகலா மன்றத்தில் இருக்குது. நான் அதை பேணுறேன். நான் வேறு புலம்பெயர்ந்த பிரதேசத்தில் ஆசிரியரை கனம் பண்ணுறது இல்லை, அப்படி இப்படின்னெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க நமஸ்காரம் செய்வாங்க பிள்ளைகள். ரெண்டு பாட்டில் என்னுடைய கிளாஸில் எனக்கு நமஸ்காரம் செய்து தான் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. நிச்சயமாக உங்களுடைய இந்த பணி சிறப்பதற்கும் நாங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் உங்களுடைய இந்த பணி அதிகமாக வேண்டும். நீங்கள் இன்னும் உழைக்க வேண்டும். எங்களுடைய சமூகத்திற்கும் எதிர்கால சந்ததிக்கும் பல சேவைகளையும் நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். அதனுடன் இணைந்து இவ்வளவு நேரமும் எங்களுடன் இணைந்து பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். உங்களுக்கு நன்றிகளை அறிமுகப்படுத்தினதுக்கு எல்லாருக்கும் நன்றி. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.